கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அதிமுக பிஜேபி என்பது நினைக்கிறது. அந்த வகையில் அவருக்கு ஒரு கடுமையான நிர்பந்தத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவர் சார்பாக அவர்கள் வழக்கை போடுகிறார்கள். அதனால் ஒரு அணி அவர் இந்த வாய்ப்பை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது தங்களுடைய அணியை பலப்படுத்த முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பணிகள் முழுவதும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபி அதிமுக தாவேக மூணும் சேர்ந்து தான் இது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி என்று அவர் ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கு கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி பிஜேபி அணிக்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நடந்திருக்கிற சம்பவங்கள், நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது, நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தா உடனடியாக, அதாவது நூற்றுக்கணக்கான பேர் கும்பமேளாவில் செத்து போனான். அங்கே எதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவையெல்லாம் விசாரணை குழுவெல்லாம் ஒன்று அனுப்பலை. இங்கே 2வது நாள் ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை பாரதிய ஜனதா கட்சி அனுப்புது. தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய லேக்கிங் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அதையே அந்த எம்பிக்கள் குழு சொல்லுது. அதையே உச்சநீதிமன்றத்தில் மனுவாக மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கிற போது இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. கள்ளச்சாராயம் குடித்து செத்ததையும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொது நிகழ்ச்சிகளை நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள், பெண்கள் இந்த மாதிரி இருந்ததையும் முதல்ல சமப்படுத்துறதே என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் எப்படி சமப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. அது வந்து அரசியல் இல்லை, அது வந்து அரசியல் இல்லை. இழப்பீட விடுங்க சார். 2 கிடையாது, 2 ஏங்க இழப்பீட்டோட ஏன் அதை ஒப்பிடுறீங்க? பொதுவாக உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டத்தில் போய் அரசியல் கட்சியுடைய மாநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு இழப்பீடு வழங்குகிற பழக்கமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அது தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி கொடுக்குற ஏற்பாடே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ஏன்னா ஒரு பெரிய இல்லை ஒரு 41 பேர்ன்றது தமிழ்நாடே அதை பற்றி உணர்ச்சி பூர்வமாக ஒரு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நிறைய குழந்தைகள், பெண்கள் என்கிற நிலையில் தவிர்க்க முடியாமல் அதை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. ஏன்னா அரசியல் கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் விரும்பி போகிறது அது ஒரு விபத்துவம் மட்டும்தான் கிடையாது. நீங்கள் விரும்பி போகிறீங்க, அதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவுனா அந்த கட்சி தான். இப்போ எங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து ஒருத்தருக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் தான் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசாங்கம் எழுப்பிட்டு கூட நாங்கள் என்னையும் கேட்டது கிடையாது, நாங்கள் தான் கொடுக்குறோம். அதான் இது ஒரு பெரிய துயர சம்பவம் சார். கொடுத்தது தப்புன்னு சொல்கிறீங்களா? இப்போ போனது தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை போனது தப்புன்னு சொல்கிறீங்களா? சரி, கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தின் போது சிஎம் வந்து சிஎம் போல, டெப்டி சிஎம் போல யாருமே போல. அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து கரூருக்கு வந்து சிஎம் வராரு, சிஎம் வராரு, மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே போறாங்க. அப்படிங்கும்போது 26 எலெக்ஷனை மனதில் வைத்துக் கொண்டுதான் இது போன்ற செயலில் வந்து திமுக ஈடுபடுது. 26 எலெக்ஷன் இல்லைனாலும் முதலமைச்சர் போயிருப்பாருங்க. அதான் என்னுடைய கருத்து. அப்படின்னா அப்படி இரவோடு இரவு அவர் வரணும்னு அவசியம் கிடையாது. மறுநாள் வந்திருக்கலாம், மறுநாள் வந்தால் கூட ஏன் வந்தீங்கன்னு நீங்கள் கேட்குற பிரச்சனை என்பது இல்லை. அது ஒரு எல்லோருடைய மனதையும் உலுக்கிய ஒரு சம்பவமாக இருந்ததுனால ஒரு இரவோடு இரவு வந்தார். இரவோடு இரவு போனதை அப்ரிசியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் போனார் அப்படின்னு கேள்வி கேட்குறதே முதல்ல என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு கேட்குற மாதிரி தான் இருக்குது.